Hello guys, this is the first review of me. நான் வந்து எக்ஸ்ப்ளோர் சேனலில் வச்சுருக்கிறேன். ஆனால் சில மைண்ட் செட் பற்றி பேச போகிறேன். ஆனால் நான் எக்ஸ்ப்ளோர் வந்து ட்ராவலும் பண்ணுவேன், மைண்ட் செட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இன்றைக்கி என்ன மைண்ட் செட்டில் பண்ணுறதுன்னா உங்களுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் சொல்ல தரப்போகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பீப்புளே பெரிய இந்த வேர்ல்டு பாப்புலேஷன்லேயே 1% முடிகிற பீப்புளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னன்னா, எந்த ஒரு ஜிம்முக்கு போனாலும் ஒர்க் அவுட் பண்ண முடியல, டயர்ட் ஆச்சுன்னா பண்ணியே ஆகுங்க. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஃபெயில் ஆனாலும் பண்ணுங்க. அது ஏழையாக இருந்தாலும் பண்ணியே ஆகுங்க. ஒரு மேரத்தானில் ஓடுறீங்க, டயர்ட் ஆயிடுச்சு, அன்மோட்டிவேட்டடாக இருக்கீங்க, ஓடுங்க. ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல. இந்த அன்மோட்டிவேட்டடாக இருக்கிறவங்களாம் சரி பண்ணியே ஆகணும். மோட்டிவேட்டடாக இருங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் பாப்புலேட்டர்லேயே நீங்கள் தான் 1% பீப்புளில் நீங்கள் ஒருத்தவங்களாக இருப்பீங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எப்பயுமே நீங்கள் காட்கிட்ட வேண்டியிருப்பீங்க, லைக் நான் நல்லா படிக்கணும். ஆனால் நல்லா படிக்கணும் வேணால் சாமி கொடுக்க மாட்டார். எஸ் ஷா, ஏன்னா சாமி வந்து அதை பண்ணுறக்கான திங்ஸ் தான் கொடுப்பாரு. நம்ம என்னென்னா படிக்கணும்னு கேட்கக்கூடாது சாமிக்கிட்ட. நாளைக்கு மிஸ் என்ன சொல்கிறீங்க, நாளைக்கு டெஸ்ட்டு படிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்கன்னா சாமிக்கிட்ட நாளைக்கு டெஸ்ட்டு சாமி நல்லா படிக்கணும், நல்லா மார்க் கிடைக்கணும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும். அதுவே நல்லா படிக்கணும் சாமி அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் ஆக்கில. சாமி வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா புக்கு கொடுப்பாரு, பென்சில் கொடுப்பாரு, பென்னு கொடுப்பாரு, பேப்பர் கொடுப்பாரு, வேறு எதுவும் கொடுக்க மாட்டார். ஒரு டீச்சர் கொடுப்பாரு, அவ்வளோ. நீங்களே தான் படிக்கணும். உங்களால் முடியும், ஆனால் முடியாமல் காட்டிகிட்ருக்கீங்க. முடிஞ்சதே செய்யுங்க. காட் வில் கிவ் யூ எவ்ரிதிங். எப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் வந்து மேரத்தான் வர்றீங்கன்னா சாமி வந்து ஒரு குட் பேர் ஆஃப் ஷூ தான் கொடுப்பாங்க, ஆனால் நீங்கள் தான் ஜெயிக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார். நான் ஷார்ட் ஸ்டோரி சொல்கிறேன். பிஸ்னஸ் மேன் இருக்கார். அவருக்கு வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் வந்து நல்ல ஹை லெவலில் போகணுன்னு அவர் வேண்டிக்கிறார். எனக்கு கிடைக்கல. அவர் யோசிக்கிறாரு, நான் பர்ஃபெக்ட் டைம் இல்லை, லக் இல்லை அப்படின்னு நினைக்கிறாரு. பர்ஃபெக்ட் டைம் எப்போ வரும்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்க டைம் தான் பர்ஃபெக்ட் டைம். இப்போ நான் இல்லை, ஒரு செகண்ட், ஒரு மினிட், ஒரு ஹார்ஸ், எல்லா செகண்டுமே பர்ஃபெக்ட் டைம். அடுத்த டைம் பார்த்துக்கலாம், பர்ஃபெக்ட் டைம் வரும், வெயிட் பண்ணுங்க அப்படின்லாம் யோசிச்சா anyone can't believe it. ஏன்னா வாழ்க்கையில் அடுத்த எடுத்து போடக்கூடாது. அந்த நாள் அப்போவே முடிக்கிறோம், அடுத்த நாள் முடிச்சுக்கலாம். பர்ஃபெக்ட் டைம் வரட்டும், பர்ஃபெக்ட் டைம் வந்தால் சூப்பராக இருக்கும், லக்கு வரட்டும் அப்படின்னு நினைக்க விட்டார். எல்லாமே பர்ஃபெக்ட் டைம், எல்லாமே லக் டைம் தான். ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆற்றுங்க. படித்தா பெரிய இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா பணக்காரங்களாங்களான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஏழை பையன், அவன் என்னமே படிக்கலை, அவன் மைண்ட் செட் ஒரு ஜீனியஸாக இருந்திருக்கு. அவன் ஐக்யூ லெவல் ஹையாக இல்லை, லோவாக தான் இருக்குது. அவனுக்கு எதுவுமே வேணாம், ஒரு மைண்ட் செட், மெமரி பவர் இருக்குது. இந்த 2 இருக்குது. ஆனால் அவன் லைட்டாக சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டான். லோவிலேருந்து கொஞ்சம் ஹை வந்துட்டான். ஏன் எப்படிரா படிக்காமே வந்துட்டான் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா எப்பயுமே வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ் ஆகிறதுக்கு மெமரி பவர், மணி, மைண்ட் செட் 4 இருந்தால் தான் மொத்த வழி நீங்கள் அசைக்க முடியும். எல்லாருமே அவங்க காலடியில் வர வைப்போம். 10,000 கோடி ஒரு செகண்டில் வரும். ஏன்னா அவங்க மைண்ட் செட், ஜீனியஸ் திங்ஸ், மெமரி பவர். இந்த மெமரி பவர் வச்சு தான் ஒரு வேல்யூவே கண்டுபிடிப்பாங்க. உங்கள் லைஃப் எப்படி போகுது, நீங்கள் எப்படி இருக்கீங்க, பர்சனாலிட்டி எல்லாமே உங்களோட மெமரி பவர், உங்களோட ஃபேஸ் ரிவ்யூ
எப்பயுமே ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஐப்ரோஸை ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுக்கணும். இப்படி தூக்கினோம்னா நோ சான்சஸ் டு பிலீவ் தெம். யாராக இருந்தாலும் கண்ணு நேராக பேசணும். அப்போ தான் ஒரு எனிமையாக இருந்தாலும் இவன் நல்ல போல்டாக இருக்கேன் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு கதை சொல்லிட்டேன், சின்ன கதை. ஒரு பையன் இருந்தான். அவன் ஒரு டிமிட் பர்சன். டிமிட்னா பிரேவாகவே இருக்க மாட்டான். அவன் வந்து அன்றைக்கி மூட்டையை தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். மூட்டைக்குள்ளே ட்ரெஸ்ஸெலாம் இருக்குன்னு பார்த்தா 2 ட்ரெஸ்ஸு, சப்பாத்திக்கு மாவு இருக்குல்ல, மாவு. ஏன்னா மாவு சுட்டுட்டு போவான் நம்ம. சரி, அதுவும் நம்பிக்கலாம். ஏன்னா பிரேவ் இல்லை, கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம். ஆனால் அவன் என்ன யோசிச்சானா, ஒரு மான்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர்ஸ் வந்து எல்லாத்தையும் கொல்லுவாங்க தப்பு செய்யணும். ஆனால் ஒரு நாள் தப்பு செஞ்சான். அந்த மான்ஸ்டர்ஸ் வராங்க டெசர்ட்டுக்கு. திடீர்னு அவன் பார்க்குறான். அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? ஜீனியஸ் ஒர்க் மேக்கப் அண்ட் சக்ஸஸ் சொன்னேன்ல. என்ன பண்ணியிருந்தான்னா, அந்த டெசர்ட்டில் மண் இருக்குமா, அதை தோண்டி உள்ளே அந்த ஒயிட் ஃப்ளவர் வச்சுருக்கான். அந்த மாவு வச்சுருக்கான். போட்டு பரீட் பண்ணிட்டான். அந்த இதெல்லாம் வந்ததுக்கு, அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாம்ப் பண்ணான். தரையில் ஃபுல் ஃபோர்ஸில் ஸ்டாம்ப் பண்ணான். ஆனால் அது பவர் இல்லை, அந்த ஒயிட் ஃப்ளவர் மேலே அடித்தான். அப்படியே இடி அடித்த மாதிரி காற்றுலாம் பறந்துச்சு. அப்போ வந்து அவங்க யோசிச்சுட்டாங்க, இவன் வந்து ஒரு பிரேவ் பர்சன். ஆனால் யாருனாலையும் சொல்ல முடியாது அவன் பிரேவ் இல்லை. உள்ளே தெரியாது, வெளியே தான் தெரியுதா? அவன் மைண்ட் செட் தெரியுது. மைண்ட் செட்டு தான் அவனுக்கு யோசிக்குது என்ன பண்ணலாம் அடுத்தது அதுதான் யோசிக்கணும். அச்சோ இவங்க வந்துட்டாங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கக்கூடாது. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும். அதுதான் அவன் அந்த மாதிரி பண்ணனால அடுத்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு சத்தம் போடாமல் இருக்கும். ஒரு வார் வருது, சத்தமே இல்லாத வார். அந்த வார் வந்து சத்தமே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் சத்தம் வந்துச்சு. அது வார் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு போனாங்க, ஆனால் அது வார். அந்த லக்கி பர்சன் இருக்கான்ல, அந்த டிமிட் பர்சனு, அவன் என்ன பண்ணான், ஹார்ஸில் போனால் ரொம்ப ஸ்பீடாக போகும்னு நினைப்பாங்க. ஆனால் ஒரு அமைதியாக இருக்கிற ஹார்ஸ், எங்கேயோ சாப்பிட்ருக்கிற ஹார்ஸ், அதை கூப்பிட்டு போனால் பாருங்க, அந்த சவுண்டு, அந்த ஹார்ஸ் இல்லை ஹார்ஸ் போயிட்டுருக்கும்போது இந்த இத்தினோண்டு ஹார்ஸ்குள்ளே போகும்போது இது ஸ்லோவாக போகுதுன்னு சொல்லி அது எல்லாத்தோட சவுண்டு போட்டு ஃபுல் ஸ்பீடில் அழுத்திடுச்சு. அப்போ வந்து அவன் பயத்தில் வந்து ஒரு மரத்தை பிடிக்கும்போது அந்த பவரில் அந்த மரமே பிச்சுக்கிட்டு வந்துருச்சு கையில். இத்தினோண்டு மரம் தான், அதனால் பிச்சுக்கிட்டு வந்தனால அங்கே வார் நடந்துட்டுருக்குது. அவன் போகும்போது அந்த குதிரை அப்படி ரவுண்ட் அடிக்குது. அவன் அந்த ட்ரீயை வச்சுருக்கான்ல கையில், ட்ரீயை வச்சுட்டு இருக்கும்போது இப்படி சுற்றும் போது என்ன ஆகுது, சுத்தமாக எல்லோரும் செத்துட்டாங்க. இதை பார்த்து அந்த மான்ஸ்டர்ஸ் இவனை ஒரு கிங்காக பார்த்துருக்குங்க. அப்போ என்ன தான் வெளியே நம்ம காமிட்டாலும் உள்ளே வந்து மைண்ட் செட் வந்து குட்டாக இருந்தாலும் நம்ம சக்ஸஸ் ஆகும். இப்போ எப்படி சக்ஸஸ் ஆகிருக்கான் பார்த்தீங்களா? இந்த ஸ்டோரி மோட்டிவேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ இங்கேருந்து என் பண்ணிக்கிறேன். பாய். அடுத்த வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோரிங்காக வரும், பார்க்கலாம். பாய்.